ஒரு சில 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 தடவைகள் சுவாமிகளை பார்க்கும் பொழுது சுவாமியின் பாதத்தையே பார்த்துக் கொண்டு நான் மனதிலே அர்ச்சனை செய்து கொண்டிருந்தேன். நான் சுவாமியை பார்ப்பது, பாதத்தை பார்ப்பது என் மனைவிக்கும் தெரியாது. ஒரு தடவை நாங்கள் சென்று இருக்கும் பொழுது வில்வேலைகளும் பூவும் கொண்டு வந்து சுவாமிக்கு பாதங்களுக்கு என் மனைவி அர்ச்சனை செய்தாள். அன்றும் நான் சுவாமி பாதங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு தடவை நான் சென்றிருந்து கூட சுவாமி எனக்கு காட்சி அளிக்கும் அந்த தோட்டத்தில் அவர் பின்னால் ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை. அன்று அங்கு பின்பு ஒரு படம் இருந்தது, சுவாமியின் படம் இருந்தது. அதையும் பார்க்கிறேன், சுவாமியும் பார்க்கிறேன், மாற்றி மாற்றி பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். கடைசியில் சுவாமி சொன்னார், மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் லீவிங் யூ நவ் என்று சொல்லும் பொழுது நான் சுவாமியிடம் உள்ளமாக கேட்டேன், சுவாமி உங்களை நேரில் பார்ப்பது போல அந்த படம் இருக்கிறது, நான் கிட்டே போய் அந்த படத்தை தரிசிக்கலாமா என்று கேட்டேன். யோகி அவர்கள் சொன்னார்கள், மை ஜட்ஜ் இஸ் ஆல் பெல்மெல் ஹியர், பி கேர்ஃபுல், ஜாகிரதையா தாண்டி போ, எல்லாம் குப்பையாக வைத்திருக்கிறேன், அடிபட்டுக் கொள்ளாது என்று சொல்லி என்னை போக உத்தரவு கொடுத்தார்கள். அவருடைய கருணையை வியந்து கொண்டு நான் படத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறேன், நான் பார்ப்பது போல சாமி இருக்கிறாரே, இந்த படத்தை நாம் சாமியிடம் கேட்கலாமா, நாம் தினம் தினம் பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா? மனதில் தோன்ற ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை, ஒரு செகண்ட் கூட ஆகவில்லை. அதுக்குள் சுவாமி பின்னிருந்து கூப்பிடுகிறார், மை ஜட்ஜ், இஃப் யூ வாண்ட் டேக் தட் பிக்சர், திஸ் பெக்கர்ஸ் பிக்சர் இஸ் ஃபார் யூ என்று நினைத்த மாத்திரத்திலேயே அந்த படத்தை என்னிடம் கொடுத்து விடுகிறார்கள். அது இன்னும் என்னுடைய அறையில் இருக்கிறது, தினம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதில் உயிர் இருப்பது என்பதை என்னால் உணர முடிகிறது, உணரத்தான் முடியுமே வழியை சொல்லித்திருக்க முடியாது. அந்த விவரத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அடையும் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கு நான் கண்ட உலகத்தந்தை யோகி ராம் சரத்குமார் என்ற தலைப்பில் கருத்து பரிமாற வந்த ஆளுநர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்கள் மாலை அணிவிப்பாங்க. அடுத்ததாக கவியரசி திருமதி சௌந்தரம் கைலாசம் அவர்கள் பேசுவார்கள். ஓம்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இணைந்திருந்தாளே. ஒளியருள் சூரிய மண்டலத்தினுள் உள்ளவளை, தெளிவருள் தேவியை, என் காயத்ரியை சிந்திப்பதை. ஓம் நம சிவாய வாழ்க, நாதன்றாள் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க. தெய்வமாக இருந்த எனக்கு அருளாசி வழங்குகிற என்னுடைய கணவருடைய திருவடித்தாமர்களை முதற்கண் வாயார மனமாற வாழ்த்து வணங்குகிறேன். திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு நம்மை எல்லாம் இன்று மானசீகமாக வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற தவராஜ யோகி ராம் சரத்குமார் சுவாமிகளுடைய திருவடித்தாமர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். தவத்திரு சுவாமிகள் ஆனந்தாசிரமம் காஞ்சன்காட்டிலிருந்து வந்திருக்கின்ற சச்சிதானந்தி மகராஜ் அவருடைய திருவடித்தாமர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கின்ற ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் தவத்திரு சக்கரானந்த சுவாமிகளுடைய திருவடித்தாமர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். யோகி ராஜ்குமார் அவர்களுடைய
விழா என்று சொன்னால் யார் தலைமை வைக்க முடியும்? அருணாசலமே ஒன்றுதான் தலைமை வைக்க முடியும். இந்த அருணாசலமே அங்கிருந்து வந்து இந்த விழாவிற்கு தலைமை வைக்கிறது என்று சொன்னால் திரு பொன் காமராஜ் அவர்கள் சொன்னது போல யாரும் நினைத்து பார்த்து ஏற்பாடு செய்து ஒன்று அல்ல. இதற்கு பெயர் தான் திருவருள் கூட்டி வைப்பது என்பது. அத்தகைய தலைவர் அவர்களுக்கு, நீதிபதி திரு ராஜ் அவர்களுக்கும், வாழ்த்துறை வணங்க வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், பாணிமடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும், ராம் சுமத்குமார் சுவாமிகளுடைய அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்று மாலை இங்கு வந்து இந்த புண்ணிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பெரியவர்களுடைய ஆசையில் சுரத்குமார் சுவாமிகளுடைய அருளையும் பெறுகின்ற மகத்தான வாய்ப்பினை எனக்கு திரு பொன் காமராஜ் அவர்களும் மற்ற அங்கத்தனை பெருமக்களும் அன்போடு அளித்திருக்கிறார். ராமபிரானுக்கு ஒரு அனுமன் கிடைத்தது போல, கிருஷ்ண பகவானுக்கு ஒரு அர்ஜுனன் கிடைத்திருப்பது போல, யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளுக்கு ஒரு பொன் காமராஜ் கிடைத்திருக்கிறார். பொன் காமராஜ் அவர்கள் தன்னைத்தானே சுவாமிகளிடத்திலே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அவரிடத்திலே தன்னை இழந்தவர்கள். யோகியாருடைய புகழ் தமிழகமெங்கும் பரவி வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பதற்கு பொன் காமராஜ் அவர்கள். அத்தகைய பொன் காமராஜ் அவர்களையும் வாழ்த்து வணங்குகிறேன். எனக்கு முன் பேசிய நீதிபதி அவர்கள் தான் பெற்ற அனுபவத்தை மிகச் சுருக்கமாக உணர்ச்சிகரமாக நமக்கு எடுத்துரைத்தார். அதே போல நாங்கள் இங்கே உள்ளே நுழைகிற பொழுது குயில் இசையிலே தேனினும் இனிய குரலிலே அருமையாக பாடிக்கொண்டிருந்த திரு பாலகுமாரன் அவர்களும் அவருடைய குமாரி ஸ்ரீ கௌரியும் திரு சூர்யாவும் நம் உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்டு விட்டார். திரு பாலகுமாரன் அவர்கள் கதை எழுதுவார்கள், நாவல் எழுதுவார்கள் தான் எனக்கு தெரியுமே தவிர அவர் கவிதை எழுதுவது எனக்கு தெரியாது. கவிதை எழுதவிட அவருக்கு பாடுவது எனக்கு தெரியவே தெரியாது. அதை விட அவர் வீட்டிலே ஒரு கலைவாணி, ஒரு கௌரி பிறந்து கொண்டு அற்புதமாக இசையமைத்து ஊனையும் உயிரையும் உள்ளத்தையும் உருக்குகின்ற அளவுக்கு இத்தகைய திறமையான பாடலை அவர் குடும்பத்திலே இருந்து பொங்கி பொழிய வைக்கும் என்பது இன்றுதான் எனக்கு தெரிந்தது. தியாகராஜ சுவாமிகளுடைய பாடலும், தேவாரம் பாடிய மூவருடைய பாடல்களும், மணிவாசக பெருமானுடைய திருவாசகமும், 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய ஆழ்வார் திருமக்களுடைய பாடல்களும் சிறந்து விளங்குவதற்கு காரணம் அவர்கள் பேரிறைவனை உணர்ந்து உள்ளம் உருகி தாங்களாகவே பாடி தாங்களாகவே இசையமைத்ததன் காரணமாகத்தான் அவை இன்றும் நின்று நிலவுகின்றன. அந்த வாழை அடி வாழையிலே அந்த மரபிலே வந்து கொண்டிருக்கின்ற பாலகுமாரன் அவர்கள் சுவாமிகளை மிக நன்றாக உணர்ந்து தானே பாடல்களை எழுதி தானே இசையமைத்து பாடியிருக்கின்ற காரணத்தினால்தான் அதிலே உள்ளம் உருக்குகின்ற ஒரு உண்மையான இசை இருக்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க இசையை பொதுவாக நாம் கேட்பதில்லை. காரணம், பாட்டை நினைப்பவர் ஒருவர், எழுதுவோர் ஒருவர், இசையமைப்பவர் ஒருவர், வாயசைப்பவர் ஒருவர், பாடுவோர் ஒருவர் என்ற காலம் இது. அதனால் தான் எதுவுமே நின்று நிலைப்பதில்லை, ஈடுபடுவதில்லை. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் பாட்டு இந்த சுற்றுப்புற சூழலையே உருக்கிவிட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் நினைத்து உணர்ந்து உருகி அனுபவித்து பாடி அற்புதமாக